வணக்கம். திருப்பதி கோவிந்தராஜ சுவாமி கோவில் அருகே உள்ள கடையில் நேற்று நள்ளிரவு ஏற்பட்ட மின் கசிவால் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. சில நிமிடங்களையே தீ மளமளவென பரவத் தொடங்கியது. மேலும் பக்தர்களுக்கு வெயிலின் தாக்கம் தெரியாமல் இருக்க அமைக்கப்பட்ட நிழல் பந்தலும் உடன் சேர்ந்து தீப்பிடித்தது. தற்பொழுது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இந்த நிழல் பந்தலானது அமைக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. அங்கு சிறு வியாபாரிகள் கடை அமைத்திருக்கிறார்கள். அதே போன்ற பக்தர்கள் ஒதுங்குவதற்கு நிழல் பந்தல் அமைக்கப்பட்டிருந்தது. நேற்று இரவு இந்த தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்து தேவஸ்தான நிர்வாகத்தினர் உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுத்தனர். தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். அங்கு எரிந்து கொண்டிருந்த தீயை போராடி கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தால் திருப்பதி முழுவதும் பரபரப்பான ஒரு சூழலானது நிலவியது. வேகமாக பற்றி இருந்த தீ பல கடைகளுக்கும் மளமளவென பரவி தொடங்கியது. இதனால் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் நள்ளிரவில் நடைபெற்றதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. விபத்துக்கான காரணம் குறித்து தற்பொழுது தேவஸ்தானம் போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த தீயணைப்பிற்கான காரணம் என்ன? ஏதேனும் சிலிண்டர் கசிவா அல்லது வேற ஏதேனும் காரணமா அல்லது பக்தர்கள் ஏதேனும் தீக்குச்சியை பொருத்தி போட்டனர் அல்லது மின்கசிவா உள்ளிட்ட பல்வேறு காரணங்களில் இந்த தீ விபத்திற்கான காரணம் குறித்து தற்பொழுது விசாரணையானது நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விசாரணைக்கு பின்புதான் முழு காரணம் தெரிய வரும். நள்ளிரவு ஏற்பட்ட தீ விபத்தால் எந்த ஒரு பெரிய சேதமும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது.